புக் செய்தது ஒரு ஆட்டோ, வந்தது மற்றொரு ஆட்டோ. கோவை வெரைட்டி ஹால் ரோடு பகுதியில் இருந்து பூசாரிபாளையம் பகுதிக்கு செல்வதற்காக கைக்குழந்தையுடன் வந்த ஒரு குடும்பத்தினர் தங்களது மொபைல் போனில் ஓலா ஆப் மூலம் ஆட்டோ ஒன்றை புக் செய்துள்ளனர். அப்போது முதலில் இவர்களது சவாரியை ஏற்றுக்கொண்ட ஆட்டோ ஓட்டுநர் திடீரென அதனை ரத்து செய்துள்ளார். ஆனால் அதற்கு பதிலாக அதே இடத்திற்கு மற்றொரு ஓலா ஆட்டோ ஓட்டுநர் வந்து, நான் தான் உங்களை அழைத்துச் செல்ல வந்தேன், ஏறுங்கள் என கூறி அக்குடும்பத்தினரை ஏற்றியுள்ளார். ஆட்டோ சிறிது தூரம் சென்றதும் ஓலாவில் காட்டிய அசல் கட்டண தொகையான 150 ரூபாய்க்கு பதிலாக தனக்கு இரட்டிப்பாக 300 ரூபாய் தர வேண்டும் என ஓட்டுநர் கராராக கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர், ஏன் இவ்வளவு கூடுதல் கட்டணம் கேட்கிறீர்கள் என நியாயமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு அந்த பெண்ணின் கணவர், நாங்க என்ன இங்க இருந்து துபாய்க்கா போறோம், பக்கத்துல இருக்கிற பூசாரி பாளையத்துக்கு தானே போறோம், இதுக்கு எதுக்கு டபுள் மடங்கு காசு கேட்கறீங்க என்று யதார்த்தமாக கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த நபரை நடு ரோட்டிலேயே தகாத வார்த்தைகளால் திட்டி திடீரென கைகளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. தனது கணவனை ஆட்டோ ஓட்டுநர் தாக்கியதை கண்டு கொதித்தெழுந்த அந்த பெண் கையில் தனது பச்சிளம் குழந்தையை வைத்திருந்ததையும் பொருட்படுத்தாமல் உடனடியாக நடு ரோட்டில் இறங்கி ஆட்டோ ஓட்டுநரை வழிமறித்து விஸ்வரூப வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கையில குழந்தைய வச்சிருக்கோம்னு கூட பார்க்காம எப்படி என் புருஷனை அடிக்கல, ஆப்ல காட்டுற காசை விட ஏன்டா எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க என அந்த பெண் ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்ப அங்கிருந்த பொதுமக்கள் ஓடி வந்து இருதரப்பையும் தடுத்து நிறுத்தினர். நிலைமை மோசமாவதை உணர்ந்த அந்த ஆட்டோ ஓட்டுநர் அங்கிருந்து அவசரமாக தனது ஆட்டோவை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆனார். நடு ரோட்டில் கை குழந்தையுடன் பெண் ஒருவர் ஆட்டோ ஓட்டுநரின் அராஜகத்தை எதிர்த்து போராடிய இந்த காட்சிகளை அங்கிருந்த பொதுமக்களில் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் பகிர்ந்துள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது. கோவையில் சமீப காலமாக ஓலா, ராபிடோ, ஊபர் போன்ற ஆன்லைன் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூடுதல் கட்டணம் கேட்டு பொதுமக்களை மிரட்டுவதும் தாக்குவதும் தொடர்கதையாகி வருகிறது. போக்குவரத்து போலீசாரும் RDO அதிகாரிகளும் இதற்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோவை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.